Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல Adisia. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. மாதவரம் சட்டமன்ற தொகுதி புத்தகரத்தில் நடந்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் தற்சார்பு கொள்கையில் தமிழகம் போற்றும் இதுவே எங்கள் கனவு என்கிற இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் பிரபாகரன் பிள்ளைகள் சீமான் தம்பிகள் என்ன பேச போகிறார்கள் என்பதற்காக கூடியிருக்கிற மானமும் அறிவும் வீரமும் மிக்க உறவுகளுக்கும் நம்மளை பேச போறானா அவங்கள பேச போறானா இல்ல புதுசா வந்திருக்கவனை பேச போறானா என்று ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உடன்பிறப்புகளுக்கும் நம்மளை தான் கண்டிப்பா திட்டுவான் என்று மரங்களில் ஏறி அமைந்திருக்கிற அன்பிற்குரிய அணில் குஞ்சுகளுக்கும் அரசை பேசி அவதூறு பரப்புவான் என்று காத்து கொண்டிருக்கிற உளவுத்துறை சொந்தங்களுக்கும் பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். இந்த நாளில் இந்த கூட்டத்தை நடத்துவது மிகவும் சிறப்பானது. காரணம், தற்சார்பு பொருளாதாரம் என்ன என்று பல பேருக்கு கேள்வி இருக்கும். அது என்ன தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு. இன்றைக்கு நாம் தற்சார்பு பொருளாதாரம் பேசுகிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கும் என்று பேசுகிறோம். ஆனால் அதை இதே நாளில் பிறந்த சரியாக 120 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலத்திலே வெள்ளைக்காரன் வந்து அவன் இந்த நிலத்தினுடைய எல்லா தொழில்களையும் கையில் எடுத்த பொழுது வெள்ளைக்காரனை வீழ்த்த வேண்டும் என்றால் வீரத்தை விட பொருளாதாரத்திலே கை வைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய வழக்கறிஞர் குடும்பம். இன்றைக்கு 50,000 ரூபாய்ங்கிறது ஒரு வழக்கறிஞர் சாதாரண கட்டணம். ஆனால் 1906 காலகட்டத்தில், அதுவும் தென் மாவட்டத்தில் கடையோடி கிராமத்தில் பிறந்த ஒருத்தர் 50,000 ரூபாய் ஒரு முறை அவர் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வரோம்னா 50,000 ரூபாய் வாங்கக்கூடிய மிகச்சிறை பெரிய வழக்கறிஞர் குடும்பம். அப்படி வழக்கறிஞர் குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகளை ஒருங்கிணைத்து 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு 10,000 பங்குகளை வைத்து ஒரு பங்குக்கு 25 ரூபாய் வைத்து லட்சக்கணக்கில் ரூபாய் திரட்டி காலா லாபியா என்ற 2 கப்பலை வாங்கி வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்றால் நாம் கப்பல் கட்ட வேண்டும் என்று கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் நம் பாட்டன் வ.உ.சி பிறந்த தினத்திலே தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையிலே வெள்ளக்காரனை விரட்டிய சுதேசி நாவாய் கழகத்தை கட்டிய வ.உ.சி பிறந்த நாளில் இந்த கூட்டத்தை நடத்துவது என்பது சாலச் சிறந்தது. ஆனால் வ.உ.சி கட்டினாரு, கப்பலை கட்டினாரு, வெள்ளக்காரனை மிரட்டினாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனால் வ.உ.சியினுடைய இறுதி காலம் ஒரு நேர்மையாளன், ஒரு உண்மையாளன், ஒரு தமிழன் இந்த நிலத்திலே எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படுவான், எவ்வளவெல்லாம் சிரமப்படுத்தப்படுவான் என்பதற்கு வ.உ.சி ஒரு சான்று. வெறும் 57 நாளுங்க. எதுக்கு 57 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்ததுக்கு பாளையம் கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு, அவர்தான் கலைஞர் பாரு. 57 நாளுக்கு பாம்புக்கும் பள்ளிக்கும் பாளையங்கோட்டை ஜெயில என்ன வேலை? 57 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்ததுக்கு ஒரு பாட்டை போட்டு என் தாத்தன் பெரியப்பன் சித்தப்பன் எல்லாத்தையும் ஏமாத்தினாங்க. ஆனா கூட சொன்னாங்க 40 ஆண்டுகள் தண்டனை, 4.5 ஆண்டுகள் சிறை. எந்த சிறை? இன்னைக்கு இருக்கிற புழல் சிறை போலவோ, திருச்சி சிறை போலவோ, மத்திய சிறை போலவோ கிடையாது. கழிவறை கிடையாது, கழிவறை இல்லாத சிறை. கழிவறை போக வேண்டும் என்றால் அந்த ஒரு 8க்கு 6 அறை, அந்த ஓரத்தில் ஒரு மண் சட்டி இருக்கும். அந்த மண் சட்டியில தான் மலம் கழிக்கணும். காலையில 6 மணிக்கு மரத்தை கொண்டு கொட்டிட்டு வெயில்ல அந்த சட்டியை காய வைக்கணும், திருப்பி எடுத்து உள்ள வைக்கணும். கழிவறை இல்லாத, மின் விளக்குகள் இல்லாத, மின்சாரம் இல்லாத சிறையில மாடு கூட இழுக்க திணறுகிற ஒரு செக்கை ஒரு மனுஷன் இழுத்தாண்டா நம் பாட்டன் வ.உ.சி. சென்னையில் அவனுக்கு சிலை இருக்காடா? கருணாநிதி என்ன புடினாரு வீதிக்கு வீதி சிலை, பெரியார் என்ன புடினாரு வீதிக்கு வீதி சிலை, அண்ணா என்ன புடினாரு வீதிக்கு வீதி சிலை, என் பாட்ட வ.உ.சிக்கு இல்லாத சிலை.
அண்ணா பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், கருணாநிதி பேருந்து நிலையம், கருணாநிதி நூலகம், கருணாநிதி மருத்துவமனை 57 நாள் இருந்தவனுக்கு 4.5 வருஷம் கோயம்புத்தூர், பாலக்காடு, கண்ணூர் சிறையிலே தத்தளிச்சான், தவிச்சான், வெளியே வந்தான். இதே சென்னையில, இதே கொளத்தூர் தொகுதியில மண்ணெண்ணெய் வித்தான்டா, மண்ணெண்ணெய் வித்தான், மளிகை கடை நடத்தினான், தோத்து போனா. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, அப்புறம் துக்கநிதி, துயரநிதி, பல நிதி வரும். பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி, ரோல்ஸ் ராய்ஸ் காரு, ஹம்மர் காரு. என் அன்பிற்குரிய மக்களை, வெள்ளைக்காரனை விரட்ட காலா லாபியா என்ற கப்பலை கட்டிய வஉசியுடைய கொள்ளுப்பேரன் சுப்பிரமணி எப்படி செத்து போனான் தெரியுமா? அவருடைய கொள்ளு பேத்தி, கொள்ளு பேரன்கள் மதுரையில சித்தாள் வேலை, 200 ரூபாய்க்கு சித்தாள் வேலை பார்த்து வீடு இல்லாம கோவில் வாசல்ல படுத்து கிடந்து செத்து போனான்டா. இந்த இனத்துல பிறந்தவன். நீ கருணாநிதியை தூக்கி பிடிக்கிற, நீ ஸ்டாலினை தூக்கி பிடிக்கிற. யார் இவர்கள்? 250 கோடியில 2 ஏக்கர்ல மணி மண்டபம், 250 கோடி நீ வச்சுக்க. வஉசி மட்டும் தான் புறக்கணிக்கப்பட்டாரா? ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், ஜீவானந்தம், சிங்காரவேலர், முத்துராமலிங்க தேவர், கக்கன். கடைசி காலத்துல மருத்துவத்துக்கு காசு இல்லாம மதுரை அரசு மருத்துவமனையில மருத்துவம் பார்க்க வழி இல்லாம ஒரு இது இல்ல, பெஞ்ச் இல்ல, ஒரு நாற்காலி இல்ல, பாயில படுத்து கிடந்து செத்து போனார் கக்கன். இதே 50 ஆண்டு ராமசாமி என்கிற புதுக்கோட்டையினுடைய அமைச்சர், காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சர் ராமசாமி சென்னையில செத்து விட்டாரு. கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் காசு இல்ல, தெரியுமா உங்களுக்கு? நீங்க சேகர்பாபு இருக்கிற காசு எவ்வளவு? மா சுப்பிரமணியன் இருக்கிற காசு எவ்வளவு? ஏவா வேலு கிட்ட, KN நேரு கிட்ட, KKSSR கிட்ட, அன்பில் மகேஷ் கிட்ட இருக்கிற காசு எவ்வளவுடா? ஓட்டு போடுற வெக்கம் இல்லாம கரை வெட்டி கட்டிக்கிட்டு திமுக வெக்கம் இல்ல உனக்கு? வெக்கம் இல்ல? எத்தனை ஆயிரம் கோடி. எனக்கு முன்பாக பேசிய அக்கா சொன்னாங்க, 70 ஆண்டு கால திமுக 70 ஆண்டு கால ஆட்சியில 4,80,000 கோடி கடந்து, இந்த 4 வருஷ ஆட்சியில 4 லட்சம் கோடி கடந்து மொத்தம் 9,20,000 கோடி கடன் வாங்கி என்ன பண்ணிருக்கீங்க? பள்ளிக்கல்வித்துறையில 250 பள்ளிகளை நடத்த முடியாமல் அரசு இழுத்து மூடுகிறது. தனியார் பள்ளி வளர்ந்துகிட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைக்குள்ள இந்த நோய்க்காக சிகிச்சை எடுக்க சென்று நான் திரும்பி வந்தேன். காற்று பிரியா என்கிற ஒரு பெண், கொளத்தூர் தொகுதியை சார்ந்த, முதலமைச்சர் தொகுதியை சார்ந்த பிரியா என்கிற ஒரு வீராங்கனை, கால்பந்து வீராங்கனை, முட்டியில ஒரு சின்ன பிசகல் ஏற்படுச்சு, தசை பிடிப்பு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போறா, காலில் ஒரு சின்னதா அறுவை சிகிச்சை பண்றான், கால் அழுகி போச்சு, காலை வெட்டினான். திருப்பி மீண்டும் மருத்துவமனை கொண்டு போறாங்க, என்ன பண்ணான்னு தெரியல, இறந்து போச்சு பிள்ளை. நடந்துச்சா இல்லையா? ஒரு அரசு காவல்துறையினுடைய ஏட்டு தலைமை காவலுடைய மகளுக்கு தவறான இன்ஜெக்ஷனை செலுத்தி காய்ச்சலுக்கு போன பிள்ளைக்கு 2 காலும் கருகி போச்சு. அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே எடுப்பதற்கு சீட் இல்லாம A4 சீட்ல எக்ஸ்ரே எடுக்கிறான். 9 லட்சம் கோடி கடன். என்ன, எந்த துறை வளர்ந்திருக்கிறது? சுற்றுலாத்துறை, பால்வளத்துறை, நெசவுத்துறை, எந்த துறை வளர்ந்திருக்கிறது? ஏதாவது ஒரு துறை சொல்லுங்க. போக்குவரத்து துறை வளர்ந்திருக்கிறதா? எதுவும் வளரல. கோயம்புத்தூர்ல தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்றான். அந்த கோயம்புத்தூர்ல கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் தொழில் செய்ய முடியாமல் நசுங்கி கிடக்கிறான். அவனை சந்திக்க பக்கு இல்ல, துப்பு இல்ல. திருப்பூர் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடியை ஆண்டு வருமானமாக இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டம். திருப்பூர் கூடிய தமிழர்கள் நசுங்கி கிடக்கிறான். அவனை கேட்பார் இல்ல, பார்க்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாடு முழுக்கிய 10 லட்சம் நெசவாளர்கள் நெசவு தொழில் செய்ய முடியாம தவிச்சு நிக்கிறான். அதுவும் கைத்தறி நெசவாளர் இருக்காங்க பாருங்க, மொத்தமே 3 மாசம் தான் வேலை. வாரத்துக்கு 1000 ரூபாய் சம்பளம், மாசத்துக்கு 4000 ரூபாய் சம்பளம். அதுவும் 3 மாசம் தான் வேலை. பொங்கலுக்கு தயாரிக்கக்கூடிய வேட்டி சேலையை தயாரிக்கிற வேலை 12,000 ரூபாய் தான் மொத்த ஆண்டுக்குமே. அந்த நெசவாளர்கள் வறுமையின் கோர பிடியில கிட்னியை வித்து வாழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். இவன் சொல்றான், திராவிட மாடல் ஆட்சி, உங்களுடன் ஸ்டாலின்,
உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி. நம்ம இந்த விவேக் ஒரு படத்துல, பேராளன் படத்துல ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டோம் பாரு. அது மாதிரி சிங்கார சென்னை, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், உங்களுடன் ஸ்டாலின், குழு குழுன்னு இருக்கும், குற்றாலத்துக்கு வாங்க. அப்படி பேர் பூரா பாருங்க, அழகழகா வைப்பாங்க, தூய தமிழ் அப்படி அழகா வைப்பாங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சிங்கார சென்னை 2.0. முந்தா நாள் அரும்பாக்கத்துல MMTA காலனில வீரபத்ரன் கோவில் தெருவில் தீபா என்கிற 41 வயது பெண்மணி, வேலைக்கு போயிட்டு வந்த பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி, மழைநீர் வடிகால் வாய்க்கால் குழியில் விழுந்து இறந்து விட்டது. உனக்கு ஜெர்மனி ஒரு கேடா, உனக்கு ஜெர்மனி ஒரு கேடா, உனக்கு லண்டன் ஒரு கேடா. தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி 4:30 மணிக்கு வேலைக்கு போனவங்க 1 மணி நேரம் மழைக்கு மின் உயர் அழுந்து விழுந்து தண்ணியில விழுந்து செத்து போயிட்டாங்க. திராவிட மாடல், புடுங்கின மாடல். திருப்பூர்ல கூடிய முதலாளியை சந்திக்க மாட்டார், கோயம்புத்தூர் முதலாளியை சந்திக்க மாட்டார், நெசவாளர்களை சந்திக்க மாட்டார், மீனவர்களை சந்திக்க மாட்டார், தமிழ்நாட்டில் கூடிய எந்த முதலாளியும் சந்திக்க மாட்டார். ஆனா கோட்டு சுட்டு போட்டுக்கிட்டு போயிருவார். வட்டங்களை முறைங்க 4 முறை கிளம்பியிருக்காங்க இது வரைக்கும், இது 5வது முறை. ஆக நான் ஏற்கனவே துபாய் போயிட்டு வந்து 7,000 கோடி கடப்பட்டு வந்தேன், அமீரகத்துக்கு போயிட்டு வந்து 4,000 கோடிக்கு கொண்டு வந்தேன், சிங்கப்பூருக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த முதல்ல நான் வந்து 10,000 கோடிக்கு கொண்டு வந்தேன். ஆக இந்த முறை நான் ஜெர்மனி லண்டன் கொண்ட பாலர்கள் கொண்டு போய் நாங்கள் 7,000 கோடிக்கு கொண்டு இருக்கிறோம். அதில் திட்டத்துக்கும் இதாக இருக்கு, வருத்து மனசு கஷ்டமா இருக்கு. நேரில் பார்த்தவர் நல்லா பேசுறாப்புல. என்ன அது யோ, தமிழ்நாட்டில் மீன், எங்க அக்கா சொன்னாங்கல்ல, மீன் இருக்கு பாருங்க, உலகத்திலே இல்லாத மீன்கள் நம்முடைய மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கு. வாழை மீன், வஞ்சிர மீன், கெண்ட மீன், கழுத்து மீன், நண்டு, இறால்னு உலகத்தில் இல்லாத மீன்கள் இருக்கு. அந்த மீனை வைத்து பல லட்சம் கோடி வருமானத்தை ஈட்ட முடியும். அமெரிக்க நாடு சோளம், கரும்பு, பார்லி, வேற எதுவும் பெருசா உற்பத்தி பண்ண முடியாது. ஐரோப்பிய நாடுகள் ஒரு சில பழங்கள், கரும்பு, சோளம், பார்லி இதான் உற்பத்தி ஆகும். நீங்க ஆஸ்திரேலியா போனா செர்ரி பழங்கள், ஸ்ட்ராபெரி பழங்கள், இதுதான் டிராகன் ஃப்ரூட், இதான் உற்பத்தி பண்ண முடியும். அமீரகம் போனீங்கன்னா, துபாய் நாள் போனா பேரிச்சம்பழம், அதான் உற்பத்தி ஆகும். நீங்க பஞ்சாப் போனீங்கன்னா முழுக்க கோதுமை, முழுக்க நெல், அவ்வளவுதான். நீங்க ஆந்திரா போனீங்கன்னா முழுக்க மிளகா, கர்நாடகா போனீங்கன்னா முழுக்க பெங்களூர் பீச், கத்திரிக்காய், இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி மட்டும்தான். என் அன்பிற்குரிய மக்களே, உலகத்திலேயே நெல்லில் 300 வகை. சம்பா என்றால் காட்டு சம்பா, கரடி சம்பா, தங்க சம்பா, கிச்சடி சம்பா, ஆத்தூர் சம்பா என்று சம்பால மட்டும் 22 வகையான சம்பா, 300 வகை நெல்லு. பனையா, அந்த பனையிலே காட்டு பனை, கதலி பனை, நீல பனை, வலிய பனை, சனப்பனை, வாதப்பனை, திப்புளி பனை, குடலர் பனை, கிச்சிலி பனை, ஈழப்பனை, சீனப்பனை, வாதப்பனை என்று 33 வகை பனை மரங்கள் நம்மகிட்ட இருக்கு. தங்கம் இருக்கிறது, நிலக்கரி இருக்கிறது, தேவைக்கு அதிகமாக பெட்ரோலியம் இருக்கிறது, எரிவாயு இருக்கிறது. என்ன இல்ல, 800 கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்கிறது. கிட்டத்தட்ட 354 கிலோமீட்டர் கிழக்கு மேற்கு கடற்கரை, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. என்ன இல்ல நம்மகிட்ட? மாம்பழம் விளையாதா? விளையும். கரும்பு விளையாதா? விளையும். உருளைக்கிழங்கு விளையாதா? விளையும். ஆப்பிள் விளையாதா? விளையும். ஸ்ட்ராபெரி விளையாதா? விளையும். கேரட் விளையாதா? விளையும். பீட்ரூட் விளையாதா? விளையும். பீன்ஸ், கத்திரிக்காய், மாங்காய், தேங்காய், உப்பு என்று உலகத்துல எந்தெந்த நாடுகளில் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாம் விளைகிற ஒரே மாநிலம் நம் தாய் மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள் இல்லையா இருக்கிறான், அறிவிச்சிறந்த ஆற்றல் மிகுந்த இளைஞர் இருக்கிறான், உழைப்பை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த இளைஞர் இருக்கிறான். வேற என்ன இல்லை உன்ட்ட? இந்தியா முழுக்க நீங்க போங்க, அறிவிய தூரத்தில் நின்று பார்த்து செல்ஃபி எடுப்பான். உலகத்திலேயே அறிவியல குளிச்சு கொண்டாட முடியும் என்றால் அது நம்ம குற்றாலத்தில் மட்டும்தான் முடியும். அப்படி அறிவிகள் இருக்கிறது. காஷ்மீர் கடுமையான பனிப்பொழிவு, போக முடியாது, ரசிக்கலாம். ஆனால் சரியான குளிர், ரசிக்கக்கூடிய குளிர், அனுபவிக்கக்கூடிய குளிர், கொடைக்கானல், ஏற்காடு, ஊட்டி. என்ன இல்லை உன்ட்ட? என்ன இல்லை? அழகான கன்னியாகுமரி இருக்கிறது, ஆகச்சிறந்த நெல்லை இருக்கிறது, மணக்க மணக்க மல்லிகை கொடுக்கக்கூடிய மதுரை இருக்கிறது, மிகச்சிறந்த தொழில் சாலையை உருவாக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர் இருக்கிறது. என்ன இல்லை? மிகப்பெரிய திரைப்பட நகரமாக சென்னை இருக்கிறது. என்ன இல்லை? நல்ல ஆத்தம் அப்பங்கிட்டுக்கு பிறந்தவன்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை, வேற எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருக்கு. நோக்கமற்ற தலைமைகள், குறிக்கோளற்ற தலைமைகள் தான் தன் குடும்பம். அப்படி பாருங்களேன், ஃபார்மட் பண்ணி உருவாக்குறாங்க. கலைஞர் வந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் ஒரு நாடகத்தை நடிக்க வைக்கிறாரு. விளங்கல. எப்படி விளங்கும்?
முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் இப்பவே சொல்றாருன்னா அப்ப என்ன சொல்லியிருப்பாரு? விளங்குமா? திரைப்படத்தில் வசனம் வரல, விளங்கல. நாடகத்தை நடிச்சு வச்சா நாடகத்துறையை நாசமாயிருச்சு, உருப்படலை. சரி, உனக்கு ஒரே வழி அரசியல்ரா, கூட்டுட்டாங்க. சினிமா கொண்டு போய் அரசியல். அப்புறம் உதயநிதி ஏதோ வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ண போறாருன்னு கிளம்பியிருக்காப்புல. நீ மொத்த தொழில் நாசமாக்கிடுவ அப்படின்னு சினிமாவுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு சினிமாவில் இறக்குனாங்க. நம்ம போதாத காலம் படம் பார்த்தோம். ஒரு 10 படத்தை நடிச்சாப்புல. நயன்தாரா, ஹன்சியா மோத்வானி, எமி சாக்சன், அப்புறம் நம்ம நிமிதா பெத்துராஜ்னு ஒரு 5-6 படத்தை நடிச்சாப்புல. அப்புறம் சினிமாலேருந்து அப்படியே அரசியலுக்கு தவுனாப்புல. திருப்பி அதே ஃபார்மெட்டில் இன்பநிதி இறக்கி கலைஞர் டிவியுடைய சிஇஓ, இப்போ ரெட் ஜெயின் நிறுவனத்துடைய சிஇஓ. சேம் ஃபார்மெட்டு. இதில் என்ன பெரிய குடும்பம்னா 70 வயசில் இருக்கக்கூடிய திமுகவுடைய உடன்பிறப்பு. மொழிப்போரில் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், எல்லோரும் வாருங்க நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ அப்படின்னு பாரதிதாசன் பாட்டை பாடிக்கிட்டு போன ஒரு உடன்பிறப்பு. கருணாநிதி அண்ணா, கருணாநிதி எங்க தலைவர்னாங்க, அப்புறம் ஸ்டாலின் எங்க தலைவர்னாங்க, அப்புறம் உதயண்ணான்னாங்க. நான் கேட்கிறேன், இன்பண்ணான்னு சொல்றீங்களா? உங்க பொண்டாட்டி பிள்ளைய மூஞ்சில எப்படா முழிக்கிறீங்க? எப்படி முழிக்கிறீங்க? இன்பண்ணாவுக்கு கும்பிட வந்தாங்க. எங்களுக்கு அந்த குடும்பம் மட்டும் தாங்க சரியா வரும். ஏன்னா எங்களுக்கு எங்க குடும்பமே சரியா வராது, எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரியா வரும். எங்க உதயநிதி நாங்கள் சின்னவரை நாங்கள் துணை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். எங்க இன்பண்ணைக்கு அவையை மட்டும் நாங்கள் ஆக்கிட்டோம்னா அந்த கட்டை வந்துடும். கட்டை வேணும்னா ஏன்டா அப்படி காத்திருக்கே? எங்க கிட்ட வாங்கடா, நாங்க வாங்கி தர செத்துருங்க. எங்க இன்பையாவ ஏய், அது கருணாநிதி காலம், நீ ஆட்டம் போட்ட காலம். இது பிரபாகரன் பிள்ளைகள் வெகுண்டு எழுந்துக்கிற காலம். நீ வா, நீ வா. 26 தேர்தலில் போட்டு பார்க்க வந்துட்டோம். வெறி கொண்ட வேங்கையா மாறிக்கிறோம். இன்ப நிதி தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகள் கிடையாது, தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு. ஆனால் தொடர்ச்சியாக ஒரே குடும்பம் தமிழ்நாட்டை ஆளும் என்றால் மானம் உள்ள தமிழர்கள் எவனும் இல்லையா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எத்தனை அமைச்சர், கோனாருக்கு எத்தனை அமைச்சர், தேவேந்தருக்கு எத்தனை அமைச்சர், தேவருக்கு எத்தனை அமைச்சர், பறையருக்கு எத்தனை அமைச்சர், கவுண்டருக்கு எத்தனை அமைச்சர், முத்திரையருக்கு எத்தனை அமைச்சர், தெலுங்கிற்கு எத்தனை அமைச்சர் சொல்றா? நாயக்கருக்கு, நாயுடுக்கு, ரெட்டிக்கு 11 அமைச்சருங்க. கோனார்ல ஒரு ஆள் நினைக்கிறேன், 2 பேர் கோனார்ல. முத்திரையர்ல ஒரு அமைச்சர். 70 லட்சம் பேர் இருக்குன்றாங்க. அதுவும் எங்க அண்ணன் திருச்சியில் ஒருத்தர் இருக்காரு, செல்வகுமார்னு. அப்படி கேட்டா 1 கோடி முத்திரையர் பாப்பல. 1 கோடி முத்திரையருக்கு ஒரு அமைச்சர் ஏன் கொடுத்துருக்குன்னு எவனும் கேட்கல. 1 கோடி கோனார்ன்றாங்க. தென் மாவட்டத்தில் போனா தேவர் மரவரில் 1 கோடி, கல்லர்ல 1 கோடி, அகமுடையார்ல 1 கோடி, பிள்ளமார் 1 கோடி, அப்புறம் இங்க ஆதி தமிழ் கொடி அது 2 கோடி இருக்கு. பறையர் தேவேந்திரர் 1 கோடி, தேவேந்திர குலம். இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 25 கோடி வருது. 25 கோடி இருக்குன்றான். மொத்தமே 8 கோடி தான் மக்கள் தொகை. அதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம். 25 கோடி இருக்குன்றான். ஆனா 11 அமைச்சர் தெலுங்கர்கள் கொடுத்துருக்கான். ஒருத்தம் பேசல, ஒருத்தம் கேட்கல. முதலமைச்சர் சுத்தி இருக்கிறது யார் முடிவெடுப்பது? சென்னை மாநகராட்சிக்கு பிரச்சனை யாரு வரணும்? ஒண்ணு நகராட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா கே நேரு வந்து கேட்கணும், ஐயா கேட்கணும். இல்ல கமிஷனர் சென்னை மாநகர ஆணையர் கேட்கணும். இல்ல சென்னை மாநகரத்துடைய வணக்கத்திற்குரிய மேயர் அம்மையார் பிரியா அவர்கள் கேட்கணும். கேட்க மாட்டாங்க. இவர் வந்துருவாரு. பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு அங்க என்ன வேலை? உனக்கு அங்க வேணா வேலை? வட சென்னையினுடைய ரவுடி ஜெய், நீ பேப்பரு திமுக காரனுக்கு எழுத தெரியும், படிக்க தெரியும். பிரபாகரன் பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் என்பதை இந்த உலகத்துக்கு தெரியும். சும்மா ரவுடி, முன்னாள் ரவுடி, அல்ல எக்ஸ்பீரி ரவுடி. அது எக்ஸ்பீரியன் ரவுடி. அதெல்லாம் அவர் வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர் மிரட்டுறது. நீங்க போராட்டம் பண்ணி நடந்துருவீங்களா? தூய்மை பணியாளர்களை அடிச்சு துன்புறுத்தி, பெண்களுடைய மாறை பிடிச்சு இழுத்து கசக்கி, போராடிய வழக்கறிஞர்களை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கொச்சைப்படுத்தி 13 நாட்கள் போராடியவர்கள் தேன்மொழி என்கிற ஒரு திமுகவுடைய மகளிரணி தலைவியை வச்சு வழக்கு போட வச்சு, பனகல் மாளிகையில் இவங்க போராடுவது பொதுமக்களுக்கு இடையூறு என்று பேச வைத்து நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கி, இரவோடு இரவாக ஆகஸ்ட் 14ஆம் தேதி விடிந்தால் சுதந்திர தினம், கோட்டையிலே கொடியேற்ற வேண்டும், சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று அன்றைக்கு சுதந்திரத்திற்காக தங்களுடைய வயிற்று பசிக்காக தங்களுடைய வேலைக்காக தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்காதே என்று போராடிய தூய்மை பணியை அடிச்சு துன்புறுத்தி தூக்கி போட்டான். களத்தில் 3 முறை போய் நின்று அவர்களோடு உட்கார்ந்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஆனா அவர் மேலதான்
இதே தூய்மை பணியாளரை வச்சு SC/ST ஆக்ட் கொடுத்தாங்க. அவர் மேலதான், அவர் தான் வன்கொடுமை வழக்கு அவர் மேல போட்டாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியும் யார் நமக்கானவன், யார் கார்பரேட் முதலாளிகளுக்கானவன் என்று அவர்களுக்கு தெரியும். 4 ஆண்டுகள் ஆட்சியில் அமெரிக்கா, சிங்கப்பூர், ஜப்பான், அமீரகம், இப்பொழுது ஜெர்மனி என்று போகிறார். ஐயா எதை கொண்டு வர? தனியார் முதலாளிகளை கொண்டு வர. இந்த தனியார் முதலாளிகள் தமிழ்நாட்டுக்கு வருவதனால் யாருக்கு லாபம்? அந்த தனியார் முதலாளிக்கு லாபம், மக்களுக்கு. இப்ப ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிங்க, ஒரு கம்பெனி நார்த் பிரைம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஐயா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த நார்த் பிரைம்ஸ் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வருவதனால தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏதாவது வளர்ச்சி இருக்கிறதா? அவர்கள் உழைப்பது, திமுக உழைப்பது, இந்த திராவிட கட்சிகள் உழைப்பது தனியார் முதலாளிகளை வளமோடு வாழ வைக்க, அவர்களிடத்திலிருந்து கமிஷன் வாங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உழைக்க விரும்புவது, நாங்கள் பேசுகிற அரசியல் என்பது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தமிழ் முதலாளிகளை, தமிழ் தேசிய முதலாளிகளை உருவாக்கக்கூடிய கனவு திட்டத்தை உருவாக்குது எங்களுடைய குறிக்கோள். அப்ப நீங்க வந்தா கார்பரேட் கம்பெனி இருக்காதா? ஒரு கம்பெனி இருக்காது. அவனே கடை சாத்திட்டு போயிருவான். எப்படி நோக்கியா போனானோ அப்படி அவனே மூடிட்டு போயிருவான். பாக்ஸ்கான் அவனே முடிச்சு போவான். அவனுக்கு தெரியாது சீமான் கட்சி ஆட்சியில வேலை நடக்காது. இது எப்படி தெரியுமில்ல, இவங்க என்னங்க போய் தமிழர்களுக்கு நாங்க வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐயாவுக்கு நேர்த்தி கிடதான். அங்க போய் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு அமைதியான மாநிலம், நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய தண்ணி இருக்கு, நல்ல காத்து இருக்கு. இப்ப இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர்லாம் இது கிளாம்பாக்கம், இங்கிருந்து 10 கிலோமீட்டர் புதிய விமான நிலையம் வரப்போகிற இந்த பரந்தூர் அப்படின்னு சொல்லுவான். 50 கிலோமீட்டர் வராது, 50 கிலோமீட்டர். ஏற்கனவே இருக்கிற ஏர்போர்ட் 15 கிலோமீட்டர். இங்கிருந்து தேசிய நெடுஞ்சாலை 5 கிலோமீட்டர். கதவை திறந்தால் குழுகுழுவென்று காற்று வரும். 4 அடியில தண்ணி வருமா? கடையில் பார்த்தா அது மழை வந்தால் தான் தண்ணி வரும். 4 அடி தண்ணி வீட்டுக்குள்ள வரும், 4 தண்ணி வரும் அப்படின்னு விளம்பரப்படுத்துவது போல அவனுக்கு பேர் என்ன? ரியல் எஸ்டேட் புரோக்கர். ரியல் எஸ்டேட் புரோக்கர். தண்ணி வரும், பக்கத்துல மருத்துவமனை இருக்கு, பக்கத்துல பள்ளிக்கூடம் இருக்கு, பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு, பக்கத்துல VR மால் இருக்கு, பக்கத்துல ஸ்கை வாக் இருக்கு, பக்கத்துல தியேட்டர் இருக்கு, பக்கத்துல அருமையான ஒரு குழுன்னு பாண்டிச்சேரிக்கு இங்கிருந்து பறந்து போயிடலாம், இங்கிருந்து விழுப்புரத்துக்கு ஏறி போயிடலாம் அப்படின்னு பேசக்கூடியவனுக்கு பெயரு ரியல் எஸ்டேட் புரோக்கர். ஜெர்மனுக்கு போய் நல்ல இடம் இருக்கு, நல்ல இளைஞர் இருக்காங்க, நல்ல காத்து இருக்கு, நல்ல தண்ணி இருக்கு, வாங்க 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 கடையை விரிங்கன்னு சொல்றவனுக்கு பேர் என்னது? எவனோ சரி பண்ணிட்டான், தமிழ்நாட்டு புரோக்கர். அதான் என்ன சொன்னாங்க? முதலமைச்சர் என்பவர் உள்ளூர் புரோக்கர், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர். நாங்கள் புரோக்கர்களை ஒழித்துவிட்டு தமிழ் தேசிய அரசியலை படைக்க, தற்சார்பு பொருளாதார கொள்கையை படைக்க வந்த உங்கள் பிள்ளைகள் நாங்க. அப்போ வெறும் எல்லா வேலையும் மாடு மேய்க்க விட்டுருவீங்க, எல்லா வேலையும் பனைமரம் ஏற விட்டுருவீங்க, அணில் மட்டும் தான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கு, மற்ற எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணல, அது ஏற விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை, தமிழ்நாடு முழுமைக்கும் எடுத்துக்காட்டுக்காக இதை போட்டிருக்கோம். பனைனா பனைமரம் ஏறது மட்டும் தொழில் இல்லை, கீழே இருந்து மேல வரைக்கும், அடி முதல் நுனி வரை, நுனி முதல் அடி வரை அனைத்தும் அதிலிருந்து பொருளாதாரமாக மாற்ற முடியும். பனையிலிருந்து பனை ஓலை, பனை கூடை, பணம் பாயி, பனை மட்டை, அதிலிருந்து பணம் பால், அதிலிருந்து பதநீர், கருப்பட்டி, கருப்பட்டியிலிருந்து கருப்பட்டி சார்ந்த பொருட்கள், பனங்கிழங்கு, பனங்கிழங்கு மாவு, பனம் பழம், பனம் பழத்திலிருந்து சாக்லேட்டு, ஆயிரக்கணக்கான பொருட்களை கிட்டத்தட்ட 880 நினைக்கிறேன், 880க்கும் மேற்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கற்பக விருட்சம் பனை. அதனால தான் எங்களுடைய தலைவன், தேசிய தலைவன், உலக தமிழருடைய ஒற்றை முகவரி எங்கள் தலைவன் பிரபாகரன் கேட்கும் போது, பிரபாகரா நாம் முழுக்க தண்ணீர் இருக்கிறது, சுத்தி கடல் இருக்கிறது, எந்த தொழிற்சாலையும் வேண்டாம் என்கிறாய். அமெரிக்கா சீனாவோடு பகை, பாகிஸ்தானோடு பகை, இந்தியாவோடு பகை. ஒருவேளை நாடு அடைந்து விட்டால், தமிழகம் அடைந்து விட்டால் எப்படி உன் நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிப்பா என்று கேட்டபொழுது என் தலைவன் பிரபாகரன் சொன்னது, என்னிடத்தில் இருக்கிற 1 கோடி பனையை வைத்து உலகத்தின் மிகச்சிறந்த வல்லரசு நாடாக என் தமிழக தேசத்தை கட்டி அமைப்பேன் என்று சொன்னார். ஒத்த பனையை வச்சு என் தலைவன் சொன்னார். நமக்கு பணம் மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகத்தை செய்ய முடியும். செய்யற நோக்கம் இல்லை, நோக்கம் தெரியல, உண்மையிலே தெரியாது. உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. இருந்தா நம்ம இவ்வளவு கமிஷன் விட்டு கான்ட்ராக்ட் விட்டு கமிஷன் வாங்கியிருப்பாங்க. ஓ இவ்வளவு இருக்கா,
நெல்லுல 300 நெல்லா, சம்பால 22. அவங்க இங்கிருந்து கீழே இப்படி தரையில் நடந்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம். இங்கிருந்து பார்க்குறோம், ஓ பனை மரம், மாம்பழம், கொய்யா மரம், இது என்னது நெல், இது என்னதுப்பா புல், இது காப்பி தோட்டம், இது தேயிலை தோட்டம், இப்படி பார்க்குறோம். இவங்க எப்படி பார்க்கறது இல்லை, மேலே போயிடுறது. எங்க மேலே செயற்கைக்கோளுக்கு போய் கீழே பார்க்குறாங்க. மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, டங்ஸ்டனு, கனிமவளம், மணல், மேலே போய் கீழே பார்க்குறான். இங்கிருந்து போனது நிலாவில் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். 70 வருஷமாடா ஆராய்ச்சி. தண்ணி இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, காத்தும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, மனிதர்கள் வாழ முடியாதுன்ட்டான். ஆனால் செவ்வாயினுடைய தென் துருவத்தில் போய் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம். ஏண்டா உள்ளூர்ல போர்வெல் குழிக்குள்ள 13 அடியில் விழுந்த குழந்தைய காப்பாற்ற வக்கில்லையா நிலாவின் தென் துருவத்தில் போய் அவர் நிலாவின். இதெல்லாம் ஒரு நாடு, ஒரு நாடாடாது. போர்வெல் குழிக்குள்ள மணப்பாறையில சுதிச்சு நினைக்கிற ஒரு பையன் விழுந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் போராடுற அல்லாடுறாங்க, ஐயோ அப்படின்னு. கடைசி ரெண்டது குழந்தை இறந்து போன குழந்தையுடைய பாதி உடம்பை மட்டும்தான் இவர்களால் எடுக்க முடிந்தது. உங்க கருவி இருக்கா? உலகம் முழுமைக்கும் மனித மலத்தை மனிதன் அள்ளக்கூடாது என்று எந்திரம் வந்துருச்சு. இங்க மழை பெஞ்சு மழைநீர் வடிகால் தண்ணி ஓடிச்சுன்னா தூய்மை பணியாளர் கிளவுஸ் கிடையாது, காலுறை கிடையாது, முகக்கவசம் கிடையாது, தலையுறை கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஒரு இந்த ரேடியேட்டர் மாதிரி ஒரு சட்டை 35 ரூபாங்க. அந்த சட்டை அதுல எவ்வளவு கமிஷன் வச்சாங்களா? பேதியில போவேன் அடிச்சிருப்பாங்க. 13 ரூபாய்க்கு வாங்கி 35 ரூபான்னு புல்லு போட்டுருப்பாங்க. உலகத்துல 3 ரூபா 30 காசுக்கு கழுவ வேண்டிய கழிவறையும் 330 ரூபாய்க்கு கழுவிய ஒரே கேவலங்கட்ட, கேடுகட்ட, வெக்கங்கட்ட, மானங்கட்ட, ஈனங்கட்ட ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. லீலா பேலஸ் இருக்கு பாருங்க, சென்னையில பெரிய ஹோட்டல் லீலா பேலஸ். அப்புறம் வந்து நம்ம லீ மெரிடியன், தாஜ் கோரமெண்டல், இங்க கூட 100 ரூபாய்க்கு செலவாகாது. ஆனா சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய திருவிக்கா நகர், சென்னையினுடைய மெரினா, இந்த பகுதியில் கழிவறையை கழுவ 1000 கோடி. கல்லுல அடிச்ச, மண்ணுல அடிச்ச, பள்ளிக்கூடத்தில் அடிச்ச, மருத்துவத்தில் அடிச்ச, கழிவறையிலுமாடா அடிப்ப கருணாநிதி மகனே, கழிவறையிலுமா அடிப்ப, கழிவறையிலுமா நாட்டத்துல காசா? கேவலமா இருக்குங்க, பேசுறதுக்கு வெக்கமா இருக்கு. இதை மாற்றத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்க வந்திருக்கிறோம். கோடி கனவு கண்டு உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம், வெறி கொண்டு நிற்கிறோம். நாங்க வெறி கொண்டு வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது திராவிடம் என்கிற இந்த கோட்பாட்டை சுக்கு சுக்காக உடைத்து போட்டு, பெரியார் என்கிற போலி பிம்பத்தை சுக்கு சுக்காக நொறுக்கி போட்டு, இந்த திராவிட மாடல் என்பது பொய்யான போலியான மாடல் என்று நொறுக்கி போட்டு மேலே ஏறி தமிழ் தேசிய பிள்ளைகள் சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்றி, இந்த கேடுகட்ட அரசியலை தூய்மையான அரசியலாக மாற்றி, காமராஜர் கண்ட ஒரு கனவை நிறைவேற்ற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கனவு கண்டு நிற்கும் பொழுது, மாலை போடாத, துண்டு போடாத, பட்டாசு வெடிக்காத, வாழ்க ஒழிக கோஷம் போடாத, மக்கள் மழையிலே நனைந்தால் மழையிலே நனைந்து, மக்கள் வெயிலே காய்ந்தால் வெயிலே காய்ந்து, 13 ஆண்டு காலமாக தொடர்ச்சியான போராட்ட களத்திலே நின்று, அணுமுனை போராட்டமா, மீத்தேனா, ஹைட்ரோ கார்பனா, பரந்தூரா, 8 வழிச்சாலையா, எல்லாத்துக்கும் போராடி போராடி சிறைக்கு சென்று வழக்குகளை வாங்கி வாழ்க்கையை தொலைத்து, இளமையை தொலைத்து ஒரு பெரிய கனவு கண்டு நிற்கும் பொழுது கவுட்டைக்குள்ள வந்து அடியில் பாஞ்சா எங்களுக்கு கோபம் வருமா வராதா? வருமா வராதா? அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? 3 கோடி 30 கோடி மாற்ற வேண்டியிருக்கு. 3 கோடி தடவை கொடுத்து வந்துச்சா, நாங்க சூடு போட வேண்டிய தேவை இருக்கு. இப்போ சூட்டு கம்பியில கோடு போட வேண்டிய அவசியம் இருக்கு. கொள்கையும் இல்லாம, கோட்பாடும் இல்லாம, தத்துவம் இல்லாம, சித்தாந்தம் இல்லாம, கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே இல்ல, அதான்டா என் கொள்கைன்றான். கொள்கையே இல்லைங்க, அதான் கொள்கை. என்ன பண்ண போறீங்க? 1967 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததோ, 1977 எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் வந்ததோ, அதே போல 2026 ஒரு ஆட்சி மாற்றம் வரும். சரி, 1967 எப்படி ஆட்சி மாற்றம் வந்துச்சு? அது 1967 அசுரபலமும் அதிகாரமும் கொண்டவர்களை, அது வரைக்கும் இருந்தவர்களை அண்ணா வீழ்த்தினார். அப்புறம் 1967 இருந்து 77 வரைக்கும் அசுரபலமும் அதிகாரமும் கொண்டவர்களை எம்ஜிஆர் வீழ்த்தினார். அப்புறம் அதனால 2 பேரையும் தூக்கி பிடிச்சிருக்கோம். 1967 அசுரபலமும் அதிகாரப்படத்தோடு இருந்தது யாரு? காமராஜர். அந்த காமராஜரை வீழ்த்தினதை பெருமையா சொல்றேன். அப்புறம் ஏன் காமராஜர் கொள்கை திறனை போட்டிருக்க? இப்படிலாம் கேள்வி கேட்காத. திமுக பணம் வாங்கிட்டேன். சரிப்பா, 1977 எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு சொல்றிய, அப்போ அவர் யாரை வீழ்த்தினாரு? திமுக வீழ்த்தினாரு. ஏற்கனவே 1967 திமுக ஜெயிச்சதை கொண்டாடுனேன், இப்ப திமுக தோத்து போச்சுன்னு கொண்டாடுற இல்லங்க. அவர் அதிக பலமா அதிகம் கருணாநிதி ஆச்சு, எம்ஜிஆர் வீழ்த்தினாரு.
எம்ஜிஆர் வீழ்த்தின கொண்டாடுறோம். சரி, அசுர பலமும் அதிகார பலத்தில் இருந்தவங்களெல்லாம் நீ கொண்டாடுவேன்னா 2011 இருந்து 2021 வரைக்கும் அசுர பலமும் அதிகார பலத்தோடு இருந்த அதிமுகவை ஸ்டாலின் வீழ்த்துவாரு. ஸ்டாலினை கொண்டாடுவியா? 2004 இருந்து 2014 வரைக்கும் இந்தியாவில் அசுர பலமும் அதிகார பலத்தோடு இருந்த காங்கிரஸ மோடி வீழ்த்தினாரு. அப்ப மோடியை தூக்கி பிடிப்பியா? 1967 அண்ணா ஜெயிச்சாருன்னா அண்ணா ஜெயிக்கல. 1949 கட்சி கட்டி 57 சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டி போட்டு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 15 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று 62 50 சட்டமன்ற உறுப்பினர் வென்று அண்ணா எம்பி ஆகி மொழிப்போர்ல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இறந்து மடிஞ்சு அண்ணா அவரோட ராஜாஜி காகித மில்லத்து பல கட்சி கூட்டணி வச்சு வீடு வீடா போய் எங்களுடைய தாத்தன் கண்ணியமிக காகிதம் அழுத்தி நிதியும் திரட்டி நீதியும் கேட்டு வாக்க கொடுத்து திமுகவை வெல்ல வச்சாங்களே ஒழிய திமுக தனித்து வெல்லல. 19 ஆண்டுகள பயணம் திமுகவுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 1977 எம்ஜிஆர் ஜெயிச்சார்னா எம்ஜிஆர் 52 திமுகவில் சேர்ந்து திமுகவிலே பயணப்பட்டு அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா என்று பாட்டு பாடி தம்பி காஞ்சியிலே நான் படித்த நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்றுன்னு காதல் காட்சியில கூட அண்ணாவை காட்டி ரெட்டலையை காட்டி திராவிட சித்தாந்தத்தை சேர்த்து கொண்டு போய் திமுகவோட முகமா மாறி பொருளாளரா மாறி எம்எல்ஏ ஆகி எம்எல்சி ஆகி அப்புறம் 1973 கட்சி 72 கட்சி தொடங்கி 73 திண்டுக்கல்ல மாயத்தவரை போட்டி போட வச்சு சட்டமன்ற தேர்தலில் இடைத்தேர்தலில் ஜெயிச்சு 1977 ஆட்சி பிடிச்சாரு. இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. வருவாராம், வந்த உடனே சிஎம் ஆயிடுவாராம். இந்த வரலாறாவது உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம் உங்க அண்ணன் இவரு பாக்கி எல்லாரும் போயிட்டு ஸ்டாலினை பார்த்தாங்க. பார்த்த பிறகு ரொம்ப பேசுறாங்க. ஒரு வீடியோவுக்கு 2 lakhs ஒரு பரதேசி போய் சொல்லிவிட்டான். என் ஒருத்தே அவனுக்கு தெரியலடா டேய், எங்க ஒருத்தே அவனுக்கு தெரியல. ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம். அது யாரு? சபரிசன் கொடுக்குறாராம். சரி, இது வரைக்கும் ஒரு 10 வீடியோ போட்டுருக்கேன், 20 லட்சம் வாங்கி கூட. அப்படியே மாதவரம் தொகுதியில் கூட 2 கூட்டத்தை நாங்கள் போடுவோம். இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியல. மற்ற கட்சி மாதிரி கூட்டிட்டு வர்ற பேச்சாளருக்கு 25,000 பணம் கொடுத்து தங்க விடுதி கொடுத்து குவார்டர் கொடுத்து சரக்கு கொடுத்து கொடுக்கிற கூட்டம் அல்ல. இது கொள்கைக்காக கூடியிருக்கிற கூட்டம். இதே மாதவரத்துல இதே புத்தகத்துல இதே மாதிரி ஒரு கூட்டத்தை குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம நீ கூட்டி பாரு பாப்போம். இது கொள்கை கூட்டம், தத்துவ கூட்டம், சித்தாந்த கூட்டம். கூட்டி பாரு, முடியுமா? பூரா 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற ஆட்களை 200 ரூபா கொடுப்பேன். அவன் என்ன இளவு பேசுறான், என்னத்தையே பேசிட்டு போறான், காசு தரம்ல அப்படின்னு உட்கார்ந்துருக்கும். நீ நாம் தமிழ் வச்சு கொடுத்துருக்காரு. எல்லாரும் மரியாதைக்குரிய காவல்துறை வந்து பாருங்க. ஒவ்வொருத்தருடைய உதட்டிலும் நீங்கள் மது அருந்திருக்கலாம் என்பதை சோதனை செய்வீங்களா வச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் மது அருந்தாத ஒரே கூட்டம் அது எங்கள் கூட்டம், நாம் தமிழர் கூட்டம், சீமான் தம்பிகளின் கூட்டம். காசுக்காக நாங்க போனோம்னா என்னைக்கே எங்கேயே போயிருப்போம்டா. டேய், சிறையில் இருக்கும் போது எனக்கு கொடுத்தான், வெளியே வரும்போது சீமான் கட்சி வெளியே வரும்போது சீமான் கூட நிக்க கூடாது, உன்னை வெளியே வரும்போது சீமான் ஆட்கள் வரவேற்க கூடாது. நீங்க மட்டும் 3 சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றோம். ராஜீவ்காந்தி 250 கோடி சம்பாதிச்சாரு 4 வருஷத்துல, உங்களை ராஜீவ்காந்தி மாதிரி ஆக்கிறோம்னா. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் செந்தவரன் சீமானுக்காக சாவேனை ஒழிய எச்சி நட்டி பழக்கிற ஈனா பொழப்ப ஒருபோதும் பண்ண மாட்டோம். நாங்கள் அரசியலை பார்த்து நாம் நமக்கு வரலடா, நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம்டா அரசியலுக்கே வந்தோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற வெறி எங்க ரத்தத்துல இருக்கிற வெறி. அப்ப தாவேக்கா அது சும்மா வருத்தம். திமுக மேல இருக்கிறது கோபம், தாவேக்கா மேல இருக்கிற வருத்தம். என்ன வருத்தம்? இவங்க எல்லாம் அரசியல் பேசுறாங்கன்னு வருத்தம். கொடுமை என்னன்னே தெரியாம நாம கேள்வி கேட்கிறோம். ஏய், போன மாநாட்டில் நீ வந்து 50 தலைவர்னு 5 பேர் படத்தை காட்டின. இந்த மாநாட்டில் அந்த 5 பேரும் லப்பர் ஸ்டாம்பா மாறிட்டாங்க. இந்த போன மாநாட்டில் இல்லாத அண்ணாதுரையும் எம்ஜிஆரும் இந்த மாநாட்டில் வந்திருக்காங்க. ஏன் போன மாநாட்டில் வைக்கல அப்படின்னு கேட்டா, கன்ஃபார்ம் திமுக காசு வாங்கிட்டீங்க. கன்ஃபார்ம் ப்ரோ, திமுக காசு வாங்கிட்டீங்க ப்ரோ, காசு வாங்கி பேசாங்க ப்ரோ. சரிடா, தாவேக்காவோட கொள்கை சொல்லு, காசு வாங்கி பேசுறீங்க ப்ரோ. ஏய், ஏண்டா ஆணவ படுகொலைக்கு விஜய் வந்து பேசல? அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்றாரு, காமராஜர் கொள்கை தலைவருங்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு, சமூக நீதிங்கிறாரு, நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏங்க நீங்க வந்து ஆணவ படுகொலை கவினை கொன்றதுக்கு பேசுறேன்னா கன்ஃபார்மா நீங்க திமுக காசு வாங்கிட்டு பேசுறீங்க, எனக்கு பதில் சொல்ல முடியாது. சரிடா, சரி.
தமிழ்நாடு முழுக்க ஆத்துமலை கொள்ளடிக்கிறாங்களா, அதை பத்தி கருத்து என்ன? நீ நல்லா தெரிஞ்சு காசு வேண்டி பேசுறீங்க. இப்ப இயற்கை வளங்கள்லாம் சுரண்டாங்களப்பா, அதை பத்தி தான் கருத்துக்க. ஸ்டாலின் சொல்லி கொடுத்தா நீங்க பேசுறீங்க. இவங்களை வச்சுக்கிட்டு எதை கேட்டாலும் 10 பேர் கூடிடக்கூடாது. தாவிக்கா, டிவிக்கே, டிவிக்கே, டிவிக்கே. இன்னொரு 10 பேர் கூட்டா தளபதி, தளபதி, தளபதி. எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. திமுக கூட இல்லாதது இல்லல. ஆனா திராவிடன் ஒரு கோட்பாடை உருவாக்கி வச்சிருக்கான். பிஜேபி ஒரு தேசியம் அப்படின்னு ஒரு கொள்கையை உருவாக்கி வச்சிருக்கான். அது இந்து, இந்தி, இந்தியா அப்படின்னு வச்சிருக்கான். கம்யூனிஸ்ட் அது கம்யூனிஸ்டா, அது கார்பரேட்டிஸ்டா, அது மாறிடுச்சு. இருந்தாலும் அது ஒரு கொள்கை இருக்கு, பொது உடைமை சித்தாந்தம் அப்படின்னு கோட்பாடு இருக்கு. என்னடா கொள்கைனா இது எல்லாம் சேர்ந்ததான் எங்க கொள்கைன்றான். ஒண்ணு சாம்பார்னு சொல்லு, இல்ல வத்த குழம்புன்னு சொல்லு, இல்ல மோர்னு சொல்லு, எல்லாத்தையும் சேர்த்து போடாடா, அதுக்கு பேர் வேறடா. இல்ல இல்ல, அங்க எல்லாத்துக்கும் நல்லதை பூரா எடுத்துக்கிறோம். அப்ப ஸ்டாலின் இருக்க நல்லதையும் எடுத்துக்குவியா? உதயநிதிக்கு நல்லதையும் எடுத்துக்குவியா? ஒரு 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 கூட்டம் பாருங்க, திறந்த வழியில நான் அழைக்கிறேன், மனம் திறந்து திறந்த வழியில் அழைக்கிறேன். ஒரு 23ஆம் தேதி ஒரு பொது தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துவதா இருந்தது. விவாதம் உறுதி செய்யப்பட்டுச்சு. இதுவரைக்கும் தொலைக்காட்சி எந்த விவாதத்துக்கும் நான் போனதா ஒத்துக்கிட்டதே கிடையாது. சரி 21 மாநாடா, 23 அண்ணன் கேட்டேன், டே போயிட்டு வாடா அப்படின்னாரு. இல்லைன்னா தொலைக்காட்சி நான் போறது இல்லைண்ணே, அது ரொம்ப இதா இருக்கு, போயிட்டு வாடா அப்படின்னாரு. பதிவு போட்டாங்க. யாரு? தாவை கலந்து ஒரு 3 பேரு, திமுக கலந்து ஒரு ஆளு, கீழே என் பேரு, 23 பதிவு போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. யார வேணாலும் கூப்பிடுங்க, இவரை கூப்பிடாதீங்க, இவரு ரொம்ப பேசுவோம், இவரை மட்டும் கூப்பிடாதீங்க. அதாவது எங்களை கண்ணாமன்னு திட்டுறாரு, நாங்க வரமாட்டோம்னு சொல்லி நடத்தி விடலைங்க. நடத்தவே இல்லை. நான் கூப்பிட்டு கேட்டேன், அப்புறம் ஒரு டேட் தள்ளி வச்சிருக்கோம், 30க்கு அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க. 30க்கு அப்புறம் எங்கிட்ட பார்க்குறது, தேதி இன்னைக்கு 4-5 ஆயிடுச்சு. அந்த பயம் இருக்கட்டும்டா, அந்த பயம் இருக்கட்டும். பிரபாகரன் பிள்ளைகள் மீது அந்த பயம் இருக்கட்டும். கருத்தை கொண்டு வரோம், கொள்கையை கொண்டு வரோம், கோட்பாட்டை கொண்டு வரோம், சித்தாந்தம் கொண்டு வரோம். மக்களுக்காக போராடி சிறை சென்றோம் என்ற கர்வத்தோடும் திமிரோடும் நிக்கிறோம். வா, களத்துல எங்களை மோதிப்பாரு, ஒத்தைக்கு ஒத்த டிஸ்கஷன் வைப்போம், டிபேட் வைப்போம். எங்க அக்கா கார்த்திகாட்ட பேசி ஜெயிச்சுடா, அப்புறம் பேசுவோம்டா. நீ வா, நான் விஜய்க்கு அழைக்கிறேன். யாரு? தாவேக்கா அணில் குஞ்சுக்கு விஜய்க்கு அழைக்கிறேன். எங்க தங்கச்சி எனக்கு எங்க அக்கா கார்த்திகாட்ட வாயினா உலக வாயு, ஊர்வாயு. நாளைக்கு வர ஒம்பு இருக்குல்ல, அது இன்னைக்கு இழுப்பாங்க. ஹலோ கம்யூனிஸ்ட் வாங்க, ஹலோ ஹலோ பிரதர், ஹலோ ஹலோ அப்படி இழுப்பாங்க. நீ வா, தேர்தல் களத்துல உன்னைய வச்சு செய்ய காத்துருக்கோம், வச்சு செய்ய. சினிமால நடிப்பாரா, சிஎம் ஆயிருவான்னா அப்புறம் என்னடா இந்த நிலத்துல உண்மையான நேர்மையான அரசியல்? சினிமால நடிக்கிறவன் சிஎம் ஆக கூடாதா? ஆகலாம், மக்களுக்காக உழை. அஜித்குமார் ஒரு நடிகர் இருக்காரு, இந்த கையில கொடுப்பது இந்த கைக்கு தெரியாது. சென்னை வெள்ளத்தில் தன் வீட்டை திறந்து விட்ட ஒரே நடிகன் மரியாதைக்குரிய தல அஜித். ஐ எம் ப்ரவுட் அஜித் ஃபேன், அதுல மாட்டுக்கிறது இல்லை. அதே போல சூர்யா ஆயிரக்கணக்கான மாணவிகளை மருத்துவம் படிக்க வச்சிருக்காரு. உள்ளவன் பவுண்டேஷன் வச்சு கார்த்திக் என்கிற ஒரு நடிகன் விவசாயிகளுக்காக நிற்கிறாரு. சத்யராஜ் மாற்றுக்கிறது எங்களுக்கு உண்டு. ஆனாலும் அண்ணன் சத்யராஜ் ஈழத் தமிழர்களுக்கு, தொப்புள் கொடி உறவுகளுக்கு சரியாக உதவி கேட்டு வந்தால் யாராக இருந்தாலும் தேடி தேடி உதவி செய்யக்கூடிய ஒரு புரட்சி தமிழன் அண்ணன் சத்யராஜ். அப்படி எத்தனை பேர், எனக்கு 15,000 மாசம் போதும், நான் நடிக்கிற காசையெல்லாம் மக்களுக்காக கொடுக்கிறேன், ஆட்டோ தானி டெய்லரிங் மிஷின் என்று வாங்கி வாங்கி கொடுக்கிற கேபிஐ பாலாவுடைய காலக்கல்வி தண்ணி குடிச்சாலும் நீங்களெல்லாம் கோடி. அது கேரியர் உச்சத்தை, என்னத்தை உச்சத்தை? கேரியர் டிபன் பாக்ஸோட உச்சம். 1952 இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்களை கூப்பிட்டு, நாட்டை பொருளாதாரத்தில் வீழ்ந்து விட்டது, உதவி செய்யுங்கள் என்று மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் என்று அன்றைக்கு அழைக்கப்பட்ட புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் நேரு கேட்கிறாரு. திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய எம்ஜிஆர் அன்றைக்கு ஒரு பவுன் நகையின் விலை 80 ரூபாய். எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? 75,000 ரூபாய். இன்றைக்கு அந்த மதிப்பின் தொகை 83 கோடி ரூபாய். 83 கோடி ரூபாயை தூக்கி கொடுத்த எம்ஜிஆர் எங்க? ஈழத்தமிழர் நிவாரணத்துக்கு 500 ரூபாய் கொடுத்த இந்த விஜய் எங்க? எம்ஜிஆர் ஒப்பிட முடியுமா? நம்ம பேசுறது உண்மைகளால தான் வானமே மழை கொட்டி நம்மளை ஆதரிக்குது. சத்தியம் பேசுகிறோம்.
அதை கொஞ்சம் சத்தமாக பேசுகிறோம், உண்மையை பேசுகிறோம், அதை உறக்க பேசுகிறோம், அதை உறுதியாக பேசுவோம், அதை இறுதி வரை பேசுவோம். அன்பிற்குரிய மக்களே, மழை பெஞ்சா சேர தூக்கிட்டு ஓடுறதுக்கு ஒண்ணு இது தாவேக்கா அழிவு குஞ்சுகள் கூட்டம் கிடையாது. சேரத்துக்கு தலையெழுத்து வைக்கிறது இது வந்து தளபதியுடைய விஜயனுடைய ரசிகர்கள் கிடையாது. ஒரு மாநாட்டு திடல்ல மாநாட்டுக்கு பந்தல் போட வந்தவங்க சொல்றான், தேதியில போவாங்க, நாசமா போயிருவாங்க, மண்ணா போயிருவாங்க. ஏயா எந்த ஊருக்கு நாங்க மாநாடு போட்டுருக்கோம், இந்த மாதிரி பண்ணது கிடையாதுங்க. என்ன தூக்கி போட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க. எப்பா எப்பா முடியலப்பா. அது நம்ம சாட்டையில தான் எடுத்து போட்டுட்டா கதறிட்டாங்க. 50,000 சேரை உடைச்சிருக்காங்க. பேரிகாடுக்கு பாருங்க, அந்த பேரிகாடு மேல பேதியில போவாங்க, ஏறிடுவாங்கன்னு கிரீச தலை சொல்லியிருக்காரு புஷி. அவங்க குஷியா ஏறிட்டாங்க. அவன் தான் அணிலாச்ச, அவன் ஏறி பிராக்டிஸ் பண்ணவனாச்ச. சட்டையை கரட்டி கிரீச புறம் தடவி இருக்கிறான், தண்ணி பாட்டில் எடுத்து ஊத்திருக்கான். சரசரன்னு ஏறி 10 அடி பேரிகாட்ல ஏறி 10 அடி தூரத்துக்கு ரேம்ப்ல விழுந்து, அந்த ரேம்ப்ல இருந்து 10 அடி கீழே விழுந்திருக்கானா. இவனை எல்லாம் ஒலிம்பிக் அனுப்புனா நீளம் தாண்டல் உயரம் தாண்டல இந்தியாவுக்கு விருது வாங்கி வந்துருவான்டா. நீ அங்க வச்சிருக்க, தயவு செய்து ஒலிம்பிக் அனுப்பிவிடு. எனக்கு அவன் ஏறி விழுந்தது ஏறிட்டான, எப்படி ஏறினான்? 10 அடி இருக்கணும், 10 அடி ஜம்ப் பண்றாங்க. அப்பதான் நினைச்சு அணில் பரம்பரை, இது உண்மையிலே அணில் பரம்பரை தான். ஆனா ப்ரௌட் அணில். நாங்க இப்பதான் பார்த்தோம், இங்க கூட ஒளிஞ்சிருக்கோம் பனையில அணில். பணம் படத்தை கூட கடிச்சு வச்சிரும். நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் பீஸ் அவங்க தான். அந்த தேர்தலில் நிறைய கண்டென்ட்டை கொட்டி கொடுப்பாங்க, நம்ம அப்படியே லைட்டை தட்டி விட்டு போவோம். போட்டி யாருக்கான போட்டி? ஊழலில் திளைத்திருக்கிற கருணாநிதி பிள்ளைகளுக்கும் அந்த ஊழலை ஒழித்து தமிழ்நாட்டின் நல்லாட்சியை கொடுக்க விரும்புகிற பிரபாகரன் பிள்ளைகளுக்கும் தான் இந்த களத்தில் போட்டி. பாருங்க, போட்டி எங்க சும்மா இது டிவிக்கு இது டிஎம்கே சும்மா கத்தலாம். இப்படி கத்துறவர் அங்கிள் கேக்குதா, அங்கிள் மக்களுடைய மொழி கேக்குதா அங்கிள் இப்ப பேசினவர் 2014 தலைவா படம் ரிலீஸ். இங்கிருந்து நேரா கொடநாடு கிளம்பி போய் அப்பனும் மகனும் போய் நின்றுருக்காங்க. ஒரு நாள் முழுக்க அந்த அம்மா பார்க்கல. கொடநாட்டுல இருந்து இறங்கி வர்ற வழியில சாலை ஓரத்துல கார் பக்கத்துல கண்ணாடி கூட இவ்வளவுதான் திறந்திருக்கு. அப்போ ஆன்டி தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க ஆன்டி கேட்டா போண்டியிலே குத்தி அனுப்பிச்சிருக்கோம். இப்ப அங்கிள்னு சொல்லுவோம், அப்ப ஆன்டின்னு சொல்ல வேண்டியதானே? ஜெயலலிதா இருக்க வரைக்கும் இப்படி. தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைவா படத்திற்கு அன்ஐடென்டிஃபைடு மெம்பர்ஸ்னால இஷ்யூ வந்திருக்கு. அவங்க அதையும் ஷார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். விட்டா அழுதுருப்பாங்க. இதுதான் ஒரிஜினல். திரைத்துறை இருக்கிற எல்லாத்தையும் கேட்ட சொன்னாங்க, அவங்க எப்படி பேசுறா? ஷார்ட் ரெடிங்களா, லஞ்ச் ரெடியா, ஓகே பேக்கப். இதுதான் ஒரிஜினல். எங்க அண்ணனை பார்த்திருக்கீங்களா? மேடையில் எப்படி பேசுறாரோ அப்படித்தான் கீழையும் பேசுவார். பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி பேசுறாரோ அப்படித்தான் எங்க இடத்துலையும் பேசுவார். கார்ல ஒரு மொழி, வீட்டில் ஒரு மொழி, பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மொழி, மேடையில் ஒரு மொழி கிடையாது. எல்லாம் ஒரே மொழி. எங்கள் தாய்மொழி தமிழ் மொழி, செம்மொழி, பைந்தோமொழி மொழிதான் ஒழிக்கும். இந்த மாதிரி இங்க பம்முறது அம்மா, இப்படி ஒரு ஆட்டோ பிள்ளையா அம்மா. ஆமா, கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது லியோனி ஆராசா ஏவாவேலு கேகேஎஸ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட செலவிக்க விரும்பல. கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது கனிமொழின்னு ஒரு படங்க, ஜெய் படம். கனிமொழி இந்த படத்தை பத்தி நான் பேசணும்னா கலைஞர் அவர்களுடைய மகள் கனிமொழி ஞாபகம் தான் எனக்கு வருது. அடங்கு புராண சொன்னாக்கா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. அப்பவே அவங்க கனிமொழி, கலாநிதி, தயாநிதி, உதயநிதினு அழகான தமிழ் பேரில் வச்சாங்க. என்னோட ஒரே ஒரு கோரிக்கை தான், ஐயா கலைஞர் அவர்களுக்கு ஒரு செலவைக்கணும். செலவப்பன்னு சொன்ன அவருக்கு உன் ஓட்டா, செலவச்சா உடைப்பேன் அப்படின்னு சொன்ன செல்வன் சீமானுக்கு உன் ஓட்டா என்பதை நீ நிரூபிச்சு நீ பார்த்துக்க. யார் உங்களுக்கானவன், யார் மக்களுக்கானவன், யார் நெஞ்சுரத்துன்னு. நாங்க கருணாநிதி ஜெயலலிதா செத்து போனதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு அப்படியே மக்கள் அந்த வெற்றிடத்தை நிரப்பிடலாம், ஸ்பேஸை நிரப்பிடலாம் வந்தவங்க கிடையாது. கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது திம்போடும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் வந்தவர்கள். பேசினா ஜெயிலுக்கு போயிருவா. டேய், ஜெயிலுக்கு போய் தாண்டா கட்சியே தொடங்கப்பட்டது. ஜெயிலுக்கு போய் தான் கட்சியை கண்ணம் கட்டினாரு. சீமான் யாருன்னு தெரியாது. சீமான் சினிமாக்காரன் தானேங்கிறாங்க. சீமான் ரசிகர் மன்றத்தில் இடுமானம் கார்த்திகாவும் எங்க அண்ணன் மாதவரத்தில் சேர்ந்த எங்களுடைய அண்ணன்மார்களும் இருந்தார்களா? நான் இருந்தனா? சீமான் சினிமால படம் எடுத்தாரு. ஆனால் படம் எடுத்ததனால் அவர் புகழ் அடையல.
என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதால் சிறைப்படுத்தப்பட்டாரு. ஜெயிலிருந்து வெளியே வந்தாரு. தம்பிகள் நின்றோம், தமிழ் தேசியமாக நின்றோம். என் தலைவன் இறந்து விட்டான் என்ற செய்தி வந்தது. பிரபாகரன் என்ற தலைவனுக்கு வார்த்தையில் தான் சாவு ஒழிய வாழ்க்கையில சாவு இல்லை. என் தலைவன் வருவான் என்று முழங்கினான் அண்ணன் சீமான். அதனால போய் நின்னோம். ஈழம் என்பது அரசியல் அல்ல, அவசியம் என்று உரைத்தார். அதனால நின்னோம். தமிழ் மொழி என்பது அவமானம் அல்ல, நம் அடையாளம் என்று முழங்கினார். அதனால சீமானோர் நின்னேம ஒழிய அவர் சினிமாக்காரரு, அவர் டைரக்டரு, அவர் ஹீரோ, அவர் மாயாண்டி குடும்பத்தார் நடிச்சிருக்காரு அப்படின்னு நாங்க சேரல. நாங்கள் சேர்ந்தது படத்துக்காக அல்ல, பிரபாகரன் படைக்காக, அரசியல் படைக்காக சேர்ந்த பிள்ளைகள் நாங்க. வித்தியாசம் இருக்கு. நீ வா, தர்க்கம் பண்ணு, விவாதம் பண்ணு, ஒரு டிபேட் வச்சுக்குவோம். தாவேக்காளர் கூடிய தலைவர் தொடங்கி கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் சாட்டை அலுவலகம் அண்ணா நகர்ல இருக்கு, திருவள்ளீஸ்வரர் நகர்ல. நானே ஒரு டிபேட் ரெடி பண்றேன். நானே ரெடி பண்றேன். நான் வரல. எங்க அக்கா கார்த்திகா, எங்க தம்பி அபு, எங்களுடைய பாத்திமா ஃபர்கானா, என் தம்பி இடுமானம் கார்த்திக்கு, இல்ல அதுவும் உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்களா இருக்காங்க அப்படின்னா நீ வேணா எங்க மழலைகள் பாசறைக்கு உட்காரு. உனக்கு டிஃபிகல்டிஸா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது, ஏன்னா நெருடலா இருக்கும். மழலைகள் பாசறையுடைய தமிழமுது இருக்கா, தமிழமுதுவை வென்றுவிட்டு நீ வா, அதுக்கப்புறம் அரசியல் பேசு பேசு. தயவு செய்து காப்பா அரவாணன் எழுதிய தமிழன் ஏன் அடிமையானா தமிழ் மீதான பண்பாட்டு படையெடுப்புங்கிற 2 புத்தகத்தை தாவேக்காவோட தம்பிமார்கள் அணில் குஞ்சுகள் படிங்க, படித்து விட்டு அரசியல் பேசுங்கள். அப்போது விவாதம் செய்வோம். அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் அரசியல். பண்ணு கொடுக்கறது, பெட்டு கொடுக்கறது, பெட்ஷீட் கொடுக்கறது, போட்டோ பிடிச்சி போடுறது, நாவப்பழத்தை வாங்குறது, பலாப்பழத்தை வாங்கி போடுறது, முழுக்க இன்ஸ்டா ரீல்ஸையும் ஃபேஸ்புக் ஷார்ட்ஸையும் யூடியூப் வீடியோவை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நேராக போறது, ஒருத்தன் நவாப்பழம் வந்துட்டு இருக்கான். எவ்வளவு? 100 ரூபா. அங்கே ஒருத்தன் கேம்பரா 100 ரூபாயா? மொத்தமாக எவ்வளவு? மொத்தமாக 200 ரூபா கொடுங்க, நீ பள்ளிக்கூடத்து போய் படிச்சுக்கோ. உடனே இங்கே கல்வி வள்ளலே வருக வாழ்க. ஏன்டா 200 ரூபா கொடுத்து நவாப்பழத்தை வாங்கினவன் கல்வி வள்ளலாடா? அவன் காமராஜர் யாரா 14,000 பள்ளிக்கூடம் திறந்தவர்? என்னடா கொடுமையா இருக்கு. எல்லா வகையிலும் இருக்கான். ஒருத்தர் 2 பேர் இல்லை. திமுக அமைச்சராது ஆட்சிக்கு வந்த பிறகு ரீல்ஸ் போடுறாங்க, ஒரு பில்டப் ஷாட் அடிக்கிறாங்க. வெள்ளவே டிக்கெட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும். இவங்க மட்டும் தான் வெள்ள வேட்டி கட்டுற மாதிரி சேகர் பாபும் செந்தில் பாலாஜியும் அவங்க ரீல்ஸ் போடுவாங்க. இங்க பார்த்தா வரும்போதே டாய்லெட்டை தவிர எல்லாத்தையும் தாவகைக்காரன் படம் பிடிக்கிறாங்க, கேமராவோட எடுத்துறான். அதனால இப்ப நீங்க அவசரத்துக்கு நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது பாத்ரூம் வந்தோட போக முடியல, அவன் கேமராவோட நிப்பானே தாவகைக்காரன் எல்லாத்தையும் எடுக்கிறான். கொடுமை. இது அரசியல் பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு பாருங்க. இதை இந்த 2026 ஒழிக்கணும். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த கடைசி ஆளு விஜயாக இருக்க வேண்டும். அது 2026 பிரபாகரன் பிள்ளைகள் நிரூபிப்போம். விஜயகாந்த் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லது செஞ்சாரு, இயல்புட நல்லவர். அரசியல பிழையானவர், பிழை செஞ்சிட்டாரு. ஆனா இயல்புட நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அதனால அவர் எதுக்கிச்சா வர முடிஞ்சிச்சு. பேட் ஃபுல்லோ, very very bad fellow bro, very bad bro. We will meet in the 2026 election bro. We will watch changing bro, you bro. அதனால அன்பிற்குரிய மக்களை, கொட்டும் மழையிலும் எங்கள் உரைகட்டு கூடியிருந்த அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். தேர்தல் பரப்புரை பயணத்திலே எங்களுடைய அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். நான் இந்த தொகுதியிலே, மாதவரம் தொகுதியிலே யாரை வேட்பாளராக நிப்பாட்டினாலும் நாங்கள் சாதி பார்த்து நிப்பாட்டுதில்லை. சாதி பார்த்து போடுற ஓட்டு எங்களுக்கு தீட்டு. பணக்காரனை கோடீஸ்வரன் நிறுத்துவதில்லை. படித்தவரை, பண்பாளரை, இளைஞரை, நல்லவரை, இந்த மண்ணின் மகனை அண்ணன் சீமான் மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்துவார். யாரை நிறுத்தினாலும் உழைக்கும் மக்களுடைய சின்னமாக இருக்கிற ஏர் உழவன் என்கிற விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.